தம்பி இந்த ஏரியால மலேசியா இருக்காங்களாப்பா? எதுக்கு? இல்ல அந்த தம்பிக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன், அதனால அவரை பத்தி ஒரு 4 வார்த்தை விசாரிச்சுட்டு போலாமே வந்தப்பா. அப்படியா? இரு. இந்தா இதுல முட்டை சாதம் இருக்குது, மதியானம் சாப்பிடலாம். டேய் இன்னைக்கு சரக்கு அடிக்கலாம்ண்ணா. பேர் நேற்று வச்சதே வயிறு உப்புசமாயிடுச்சு. யாரா இருந்தாலே? யாரையோ தேன்னு வந்துக்கிறாரு. ஓ யாரு வேணும்? சார் வாடா இந்த ட்ரிபிள்ஸ் போயிடலாம். அப்படியே நந்து போலாமேடா. நந்தா அங்க கடவாசல செந்தில் பையன் உக்காந்துக்கிறான். இப்ப நான் போனேன்னு வை, வட்டி காசு எங்கடா நீ சட்டா பூச்சி கேட்பான். அவன் இப்பயே கடையை திறந்து. எப்பா லாஸ்ட் டைமே அவன் மூஞ்சில காசை தூக்கி வச்சு சொல்லிட்டேன், இனிமே உங்ககிட்ட வரவே மாட்டேன். லாஸ்ட் டைம் போலாம். நீ வரான்டா. பரணியா? இங்கயா? ஆமா. உனக்கு யார் யார் வேணும்? யாரும் இல்ல. டேய் மச்சான் நாளைக்கு கட்டிக்கு வர மாட்டேன் நான். எதுக்கு? பொண்ணு வீட்டுல இருந்து பாக்க வராங்க மச்சான். 6 months later. ஏங்க கோமா, நான் உங்ககிட்ட பேசவே விரும்பல, நீ கையை விடு ஃபர்ஸ்ட் முதல்ல. ஒரு பெண் சண்டையிட்டு கொண்டிருக்கும் வரைதான் அந்த உறவில் உயிர் இருக்கும். அவள் அமைதியாகிவிட்டால் எந்த உறவானாலும் உயிர் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் சரிதான், நீங்க வாயை மூடிட்டீங்கனாலே அவன் மண்டையை போட்டாங்க. அவன் மண்டையை போட்டால் தானே வாயை மூடுவீங்க. The next day. மாமா இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அது எப்படி பார்க்காமே நல்லா இருக்குங்கிற? பார்த்தாலும் அதுதான் சொல்லி தொலையோன்னு. 80 minutes later. தொப்பை உள்ள ஒவ்வொரு கணவனுக்கு பின்னாலும் சமைக்க தெரிந்த ஒரு மனைவி இருக்கிறாள். எதுக்கு? கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டு புருஷனை போட்டு தள்ளிருக்கேன். The next morning. இந்த அநியாயமா நடக்கும். அப்படியே ரோட்லயே உட்கார்ந்து கிடக்குறாங்க கழுகு கணக்கா. அவங்க அப்பா ஆத்தா போட்டு விட்ட ரோடு மாதிரி தலைய காங்க விட மாட்டேங்கிறாங்க. என்ன பொழப்பு இது? இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. நொய்யி நொய்யி நொய்யின்னு யாரு இல்ல நமக்கு கடை கொடுத்தவங்க. அவங்க கண்ணில் நம்ம தலை தெரிஞ்சிடக்கூடாது. காசு எங்கன்னு பாடா படுத்துறாங்கிறேன். என்ன தெரிகிறது? யோ உசாரையா